தமிழ் திரைக்கு கொடுத்த மூத்த இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் அடுத்ததாக not just a great actor but a wonderful human being இளைய திலகம் பிரபு அவர்கள் தொடர்ந்து the very beautiful and very talented நதியா இன்றைக்கு நாம் கொடுக்கும் இந்த விருந்தின் உரிமையாளர் திரு எல்ரெட் குமார் அவர்கள். தமிழனின் ஒரு நாளும் முழுமையடைவதில்லை. பெருமையுடன் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் பத்மஸ்ரீ கவி பேரரசு வேரமுத்து அவர்களை. இவங்களுடைய தயாரிப்பும் நிர்வாகமும் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அப்படியே பளிச்சென்று ஃப்ளாலெஸ் ஆக இருக்கும். அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களை. இப்போ உங்கள் முன் நான் சில வார்த்தைகள் பேச அழைக்கப் போவது நம்மிடையே இருக்கும் மூத்த இயக்குனர் அவர்களே. இவர் கொடுத்த படங்கள் மாதிரி வெற்றி படங்கள் கொடுக்கறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற இயக்குநர்கள் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவ்வளவையும் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியான எப்பவுமே இருப்பாரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய கெரியரை மோல்ட் பண்ணி அவருக்கு ஒரு கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்ததே நம்முடைய இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான். 25 படங்கள் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட மட்டுமே. வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹேவ் யூ வித் us, sir. Can I request you to say a few words, please? இந்த விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிற கலைஞர் குழுக்களுக்கும் இந்த மருத்துவர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் விஜயா மருத்துவமனையைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதேபோல் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த விருது இருக்கிற புகைப்படத்தினுடைய தயாரிப்பால் எல் கிரேட் குமார் அவர்களுக்கும் இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்களுக்கும் கதாநாயகன் தீபா அவர்களுக்கும் கதாநாயகி எங்கள் படப்பிடிப்பிலும் நடித்த ராதாவுடைய மகள் கார்த்திகாவுக்கும் பிரியாவுக்கும் இசையமைப்பாளர் ஹர்ஷியாவுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை அவருடைய கைதட்டல் மூலமாக மே நாள் தொழிலாளர்களுடைய தினம். நாயின் இல்லையா தொழிலாளர்களுக்கு மரியாதை கொடுத்தவர். முதலாளிகள் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றவங்க இந்த முதலாளி தொழிலாளர்களுக்கு மரியாதை கொடுத்தார். அதே அப்படிப்பட்ட தொழிலாளர்களுடைய தினத்தில் அப்படி மரியாதை கொடுத்த நாயிலியாளர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அங்க பணிபுரிகிற ஒவ்வொரு தொழிலாளியும் நாயிலியா பேர் சொல்லிக் கொடுத்தது. அவளுக்கு ஸ்தாபனம் அங்கே நிர்வாகிகளை மட்டுமல்ல வேலை செய்கிற தொழிலாளர்களை கூட பெயர் சொல்லி நீ வாப்பா ஆர்வத்துக்கு கொடுப்பா என்று சொல்கிறார் என்றால் தொழிலாளர்கள் மேலே அவருக்கு அவருடைய பாசம் இருந்தால்தான் அவருடைய பெயர் மனதில் பதியும். அதே போல தொழிலாளர்களுக்கு இங்கே நீங்கள் போட்ட படத்திலேயே சொல்லியிருந்தால் ஊதியத்தை சரியாக கொடுப்பவர்கள் என்று. நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உழைப்பாளி வியர்வை உணர்வதற்கு முன்னாலே அவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து அந்த தொழிலாளிக்கு உரிய பணத்தை கொடுத்து கொண்டிருந்தோர் நாகரெட்டியார் அவர்கள்.
அந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவிலையும் சரி, அவருடைய பிஎன்கே பிரஸ்லையும் சரி, இன்றைக்கு விஜயா மருத்துவமனையிலையும் சரி, அத்தனை தொழிலாளிகளும் நாயகர் ரெட்டியாருக்கு மரியாதை செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே காட்டிய பாசத்துக்கு அது எடுத்துக்காட்டு. அம்புரி மாமா இந்திய 13 மொழிகளில் இந்திய மொழிகளிலே வெளியானது. ஆகவே இந்தியாவுக்கு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்திய ஒரு பத்திரிகை அம்புரி மாமா. அது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சாட்சி. அப்படி நடத்திய அந்த பத்திரிகைக்காரர்களுக்கு நம்முடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். அதே போல தென்னாசியாவிலேயே அதிகமான ஃப்ளோர்களை கொண்ட ஸ்டுடியோ விஜயா வாகினி ஸ்டுடியோ. இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த மருத்துவமனை விஜயா மருத்துவமனை. நன்றி நன்றி திரு எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு நன்றி. இப்போ தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு வர்றவங்க எல்லாருக்குமே இந்த மகா நடிகரின் சாயல் கண்டிப்பாக எங்காவது இருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஜீன்ஸ்லேயே அந்த நடிகரின் நடிப்பும் ஸ்டைலும் இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய நடிப்பில் அந்த சாயல் ரொம்ப வந்துடாம ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு தனி பாணிய ஸ்டைலா இவர் வகுத்துட்டதுனால தான் அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா அவரால் இருக்க முடிஞ்சது. சரி, ஹீரோவா தான் அப்படி ஒரு சக்கப்போடு போட்டாருன்னு பார்த்தா, இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டா இவருடைய கால் ஷீட் கேட்டு நிற்கிற தயாரிப்பாளர்களுடைய கியூவை பார்த்தா நீங்க எல்லாம் அசந்து போயிடுவீங்க. அவங்களுக்கு எல்லாமே கால் ஷீட் கொடுக்க முடியாம அவருடைய டைரி ஃபுல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் வித் அஸ். திரு இளைய திலகம் பிரபு அவர்களை இப்போது அவர்களிடம் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அதற்கு திரு வெங்கட்ராம ரெட்டி அவர்கள் அவருக்கு மரியாதை செய்கிறார். நினைவு பரிசுகள். மேடையில் இருக்கும் பெரியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, இன்னைக்கு உழைப்பார் தினம். விஜயா ஹாஸ்பிட்டல் சேர்ந்து வந்திருக்கும் உழைப்பாளிகளே, விஜயா சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அனைவருக்கும், என் உயிரின் மேலான ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1981 நினைக்கிறேன் நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். நேரம் படம் முதல்ல வந்து நடிக்கிற காலத்தில் விஜயா கார்டன்ஸில் வந்து ஒரு பாடல் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து ஐயா நாகரெட்டியார் அங்கே வராரு. நாங்கள்லாம் எல்லாம் அதிர்ச்சியாக நேரம் ஓடிப்போய் ஐயா வந்து அழைச்சிட்டு வந்தோம், உட்கார வச்சோம், நாங்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்கினோம். அப்போ வந்து ஐயா சொன்னார், இது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் உங்க அப்பா சிவாஜிப்பா, அவரோட பையன் நடிக்கிறான்னு கேட்கும்போது, அதுவும் நீங்க விஜயகாட்டில் நடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் நேரம் வந்து ஒன்று பார்க்கணும்னு நினைச்சு வந்த அந்த மாமேதை சார ஒரு சின்ன பையன் நான் என்னை வந்து பார்த்து என் கூட இந்த 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த ஒரு நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள். அப்போ என்ன சொன்னாரு, நீ வந்து பெங்களூர்ல படிக்கிற, நீ 10 வருஷம் 12 வருஷம் அங்கே தானே ஹாஸ்டல் படிச்சுட்டு இருக்க, எப்படிப்பா சினிமாவுக்கு வந்த நீ? உன்னை விட என் வீட்டில் இருக்க என் பசங்களும் பேர பசங்களும் உங்க அப்பா கூட நிறையாவே பழகிருக்காங்க அப்படின்னு. ஆமா ஐயா, கண்டிப்பா ஐயா. அவர் எதுக்காக என்னை தேடி வந்தார்? அப்பாவை வைத்திருக்கும் அன்பும் பாசத்தாலும் அந்த அன்பும் பாசமும் என்கிட்ட காமிச்சார். அந்த அன்பும் பாசத்துக்காக தான் இன்னைக்கு வெங்கட்ராம ரெட்டி அவர்கள் இன்னைக்கு ஆச்சு. அந்த அன்பும் பாசமும் இன்னைக்கு தேடி பிடிச்சாலும் கிடைக்காதுங்க. சாரி, எங்க திரையுலகத்தில் சொல்றேன். ஐயா நாகிரெட்டி அவர்கள், ஐயா ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இவங்கெல்லாம் நம்ம தென்னிந்திய திரையுலகம் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருந்திருக்காங்க, தூண்களாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி வந்து சினிமாலாம் ஆரம்பிச்சதால தான் இன்னைக்கு நம்ம சினிமா இவ்வளவு பெருசா இருக்கு. அவங்களுக்கு தான் அதெல்லாம் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட மேதைகள், அந்த மேதை அவர் பேரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவார்டை கொடுத்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை, அதாவது வந்து அருமையான டெக்னீஷியன்ஸ் வர்றதுக்காக, அருமையான தயாரிப்பாளர்கள் வளர்றதுக்காக, அருமையான நடிகர்கள்லாம் வந்து இன்னும் மென்மேலும் வளரணுங்கிறதுக்காக
ஊக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு அவார்டு நாகரெட்டி ஐயா பேர்ல வந்து அவார்டை கொடுத்து எங்களெல்லாம் ஊக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நாகரெட்டியார் ஐயா அவரோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும் இருக்கேன். என்னை இங்கே அழைச்சு மேடையில் வந்து மரியாதை கொடுத்து இப்படி ஒரு மேதையோட விழால இங்க மேல உட்கார வச்சு எனக்கு மரியாதை பண்ணாங்க பாருங்க. இது நான் வந்து என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். விஜயா குடும்பத்தினர் நன்றி நன்றி நன்றி. என் குடும்பத்தின் சார்பாக, எங்கள் திரையுலகின் சார்பாக அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.